விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல சந்தேகமே இல்லை. கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை. அதை நாங்கள் வந்து எல்லா நேரத்திலையும் பிரகடனப்படுத்தணுன்ற தேவையில்லை. நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உறுதியாக இருக்கும், எந்த மாற்றம் இல்லை. எங்களுடைய அரசியல் இந்த மௌனன்றது எங்களுடைய புதுவிதமான அரசியல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது அதிமுக வந்து தலைவர்கள் எடுக்கக்கூடிய அழைப்பாகட்டும், இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சாகட்டும், இவர்கள் மீது நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்கிற விமர்சனமாகட்டும், இரண்டுக்கும் சேர்த்து தான் பதில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா? இதில் ஐயா அவர் முன்னாடி பேசினார், அதற்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது ஊடகங்கள், யூடியூப்பு, அப்புறம் தொலைக்காட்சிலாம் வந்து தாவேக்காவை தவிர்த்து 6 மாதமாக செயல்படவே முடியாது, அதை பேசினா தான் செய்தின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வைக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வரலாறு பாருங்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது, ரஜினிகாந்த் இருந்தார், அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் வந்தார், அப்புறம் ஒரு காலத்தில் வைகோ இருந்தார். 3வது முகம்னு யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவங்க அரசியல் பண்ணாலும் பண்ணனாலும் வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் ஊடகம் அந்த தர்மத்தை செஞ்சு அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த நொடி இப்போ சன் டிவி வந்து தாவேக்காவுக்கு கரூர் சம்பவத்தில் வெளியிலேயே வராத ஒரு கட்சிக்கு இப்போ விளம்பரம் கொடுக்குறோம். இது ஜனநாயகம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். சீமானுக்கும் இந்த விளம்பரம் கொடுத்திருக்குது, கமல்ஹாசன் மக்கள் நீதி இதெல்லாம் பதிவு பண்ணுறோம். அதாவது அமைதியாக இருக்கிறது ஒரு அரசியல். இது என்ன விதமான அரசியல்னு எனக்கு புரியல. ஒன்று மழையில் வந்து அரசாங்கம் சரியாக செயல்படுது சொல்லுங்கள், அது ஒரு அரசியல். இல்லை மழையில் அரசாங்கம் சரியாக செயல்படல, அது ஒரு அரசியல். இல்லை பாசிச பாஜகன்னு கொள்கை எதிரி வந்து காசே கொடுக்காமல் இருக்குது, அதை சொல்லுங்கள், அது ஒரு அரசியல். இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ போய் பிரெட்டு துண்டு இல்லை ஒரு 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 போர்வையோ பெட்ஷீட்டு எதனா பண்ணலாம், மக்கள் சார்ந்த அரசே பண்ணாமல் ஒரு கட்சி பேசுறதை வச்சுட்டு மக்கள் அரசியலே பண்ணாமல் தாவேக்கா முதுகு சவாரி செய்து கொண்டிருக்கிறது. இது என்னோட சுட்டி காட்டினதுனால வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசி அரசியல் கட்சிகள் செயல்படணும், அதை தான் பதிவு பண்ணுறீங்க. முடிச்சிடறேன் நான். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, இதில் வந்து டிடிவி தினகரன் அவர்களோட ஒரு 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 முடிவுக்கு அவர் வரார். அதை வந்து நான் பாராட்டுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு 2021 அவர் என்ன பண்ணார்னா, திமுக அணி வெற்றி பெறத்துக்கு உதவி பண்ணியிருக்கார், எதிர்க்கிற மாதிரி இருந்து. ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, திமுக தனி மெஜாரிட்டியில் அழகாக வெற்றி பெற்றது. இவர் வந்து அதிமுக ஓட்டை பிரித்தார் 2021. 2021 அமித்ஷா வந்து இவங்களோட சேர்த்துக்குங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. மறுதளிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது டிடிவியை வந்து இவர்தான் வந்து சாதகமா வேலை செஞ்சாரு. நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளையான்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போட்டு திமுகன்ற ஒரு பெரிய கட்சி திருப்பி ஆட்சிக்கு அழகா வர்றதுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. இல்ல அதுல பாயிண்ட் வந்து அதுல இவரை டிடிவியை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து அமமுகவை உங்களோட இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில பயணிக்கிறதுக்கு தான் தயாரா இருந்தார். அரசியல்ல ஒரு கத்தியில ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். கூட்டணிக்கு தான் அவர் கட்சியில வந்து சேரணும், கட்சியில வந்து சேரல. சரி, நான் என்ன சொன்னேன்னா, அவரு ஒருவேளை 20-25% வாங்கி இன்னைக்கு சொல்றாருல விஜய் 2வது இடத்துக்கு வருவாருன்னு, அந்த மாதிரி இவரு 2வது இடத்துக்கு வந்திருந்தா இன்னைக்கு ரெட்டலை அவர்கிட்ட இருந்திருக்கும். அவர் வரல ஒன்று. அப்புறம் 2024 அண்ணாமலை அவர்களும் டிடிவையா ஓபிஎஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் வந்து காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு உதவி பண்ணாங்க, நல்ல வெற்றி பெறு. இப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் கிட்ட போயிருக்காங்க. விஜயை வச்சு 2026 அவங்களோட நோக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருளாக இருக்கக்கூடாது, அவர் வந்து 2வது இடமோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை முதலமைச்சரோ வந்து விடக்கூடாது. அவங்களோட நோக்கம் என்பது இது 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 வந்து இபிஎஸ் தான். இதுல வந்து 2026 நாங்க கூட்டணி வந்து ஏடிஎம்கே தான், அதுக்கு நாங்க என்ன வேணா எந்த எல்லைக்கு வேணா போவோம். அதாவதுங்க, ஒரு காலத்துல இவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சப்போ என்ன பேச போறோம்னா, இவர் வந்து டிடிவி சார் வந்து முதலமைச்சரையும் எதிர்க்கிறாரு, ஸ்டாலின் ஐயாவையும் எதிர்க்கிறாரு, எடப்பாடியையும் எதிர்க்கிறாரு, மோடியையும் எதிர்க்கிறார். ஒரு தமிழர் வந்து இன்னைக்கு சூப்பராக நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன அவர், இனிமேல்ட்டு அவர் தான் முதல்வர் வேட்பாளர், இனிமேல் அதிமுக ஃபியூச்சர் அவருன்னு அவர் அந்த எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் போனவொன்னே அப்போ போய் பிஜேபியில் சேர்ந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரது இறங்கு முகம்தான். அப்போது அவர் ஒரு காலத்தில் மக்கள் முதல்வர் வேட்பாளர் நான் சிஎம் ஃபேஸ்லாம் இருந்த போய் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நான் பிஆர்ஓ இல்லைன்னு சொல்கிறாரு. நான் அதை நம்புகிறேன். ஆனால் விஜய் அவர்களுக்கு அதிகமான வெளிச்சம் வந்து அவர் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, விபத்துன்றார். விஜய் கட்சி சார்பா வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான்ன்றது அவர் சொல்றாரு இல்லையா, திரு கந்தசாமி சொல்றாரு. அதுல மாற்றமே இல்லை, நீங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்க வந்து உறுதியா இருக்கோம்னு. அதுல வந்து அவங்க வந்து கரெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க அதை தான் சொல்றாங்க. தாவேக்கா அந்த நிலைப்பாடுல மாறல. அது எப்படி ஒரு பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாசிபிலிட்டி இருக்கா? கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அதிமுகவும் தாவேக்காவும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொன்னா, அதிமுக இவ்வளவு பெரிய கட்சி, நீங்க அவர் ரொம்ப பலவீனமா சென்ற ஆண்டு தோத்தப்ப கூட 21% ஓட்டு இருக்கு. அப்ப அந்த கட்சி வந்து எப்படி போய் இவர் முதல்வர் வேட்பாளர்னா எப்படி சார் ஜூனியர் பார்ட்னரா முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிறது அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு போஸ்டா புதுசா வந்தவொன்னு தூக்கி கொடுக்கறதுக்கு? ஏங்க, இது மாதிரி வந்து முயற்சி எல்லா கட்சியிலும் எல்லா காலகட்டத்திலையும் திராவிட கட்சிகளில் எடுத்திருக்கிறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யாருக்கு வலியது வெல்லும், யார் வலியதோ வெல்லுவாங்க. உடனே தூக்கி அப்படிலாம் கொடுக்கறனா அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை போராட்டமே வந்திருக்காது.
அன்றைக்கே வந்துட்டு ஒரு சமரசத்துக்கு போயிருப்பாங்களே. எனக்கு தெரிஞ்ச வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கத்தில் கூட இதெல்லாம் ஒத்துக்க கூட மாட்டார். இதை பற்றி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தாலுமே நன்றி வணக்கம்ன்றார். இவங்க இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கல, அரசியல் கட்சிகள் இன்னும் தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிக்கல. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ட்ரெய்லர் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் படம் ரிலீஸே ஆகல. அரசியல் படம் அழைப்பு விடுறதா வந்துருது இல்லையா? அழைப்பு விடுறாங்க. இப்போ இவங்க அமைதி காக்குறாங்க இல்லைங்களா, மௌனமா இருக்காருல்ல விஜய். இது அவர் பலம் நினைச்சிட்டு இருக்காரு. இது பொங்கலுக்கு மேல பலவீனமா போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த முதல்வர் அவர் சொல்ற போல முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் அப்படின்றது இருக்கு அப்படின்னா, நிச்சயமா நீங்க சொல்வது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, இந்த கூட்டணி நடக்கலைன்னா இவ்வளவு மொமெண்டம் இருக்குல்ல, விஜய் வந்துருவார்னு சொல்லிட்டு அந்த ஹைப் கொடுக்கறது அதிமுகவுக்கு ஒரு பாதகமா போயிடாதா? அது பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்தில் அது சாதகமாகவும் மாறலாம். ஏன்னா தேர்தல் வந்துட்டு கடைசியில் வந்து 2 கட்சிக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்றதை நான் ஒரு பத்திரிகையாளராக உணர முடியுது, நான் பார்க்குறேன். 3வது 4வது கட்சிக்கு போட்டி நடக்குது. அது வந்து தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.